திருநாமம் அது எவ்வளவு உண்மையா சொல்லுவோம். உந்தன் திருநாமம் பாதப்படியிலிருந்து கூப்பிடுகிறோம். சொல்லுவோம். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது உண்மையானது. அப்பா துதிக்கிற துதியைகள் ஆகிறது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. நம்ம இங்க மாத்திரம் பாடுகிறவர்களே அல்ல, அப்பா பரலோக ராஜ்யத்திலே அவரை துதிக்க போகிறவர்களா இருக்கிறோம். அப்பா பரலோகத்திலே அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அவரை துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவன் பாவத்தோட பாரத்தோட கவலைகளோட அல்ல. அவன் அங்கே பரலோக ராஜ்யத்துல ஒரு கண்ணீர் இல்ல, அப்ப அங்கே கவலை இல்ல, அங்கே துக்கம் இல்ல, அங்கே நோய் இல்ல. அவன் அவரே நமக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவரே நமக்கு ஔஷதமா இருக்கிறார், அவரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். அதை நினைத்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தோரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேற்றில் நின்றனை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. சேற்றில் நின்றனை தூக்கி எடுத்து மாற்றி